ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வாட்டர் கேண்டில்ஸ் தாங்க பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸோ இல்லை பவுலோ, அதாவது கண்ணாடியால் செய்யப்பட்ட பவுல் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் வச்சுட்டு இதில் 3/4 அளவுக்கு தண்ணீரை ஃபில் பண்ணிடலாம். ஸோ முக்கால் வாசிக்கு நம்ம இதில் தண்ணீரை நிரப்பியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை லேமினேஷன் ஷீட், சும்மா கவர்லாம் வரும் இல்லையா, ட்ரெஸ்லாம் வாங்கும்போது கூட வரும், அந்த மாதிரி ஒரு திக்கான ஷீட் நம்ம எடுத்துருக்கோம். இதை ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்காக எந்த ஒரு பொருட்களுமே நம்ம வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் தான். இங்கே பாருங்கள், ரவுண்டாக கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம ஒரு ஹோல் போட போகிறோம். ஸோ சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம திரி எடுத்துக்க போகிறோம். ஸோ என்கிட்ட காட்டன் திரி இல்லாததுனால நான் காட்டன் வச்சு திரி ரெடி பண்ணிடுறேன். உங்கள்கிட்ட காட்டன் திரி ரெடிமேடாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த திரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதில் நம்ம திரி ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஹோல் போட்டோம் இல்லையா, அதில் இந்த திரியை இன்சர்ட் பண்ண போகிறோம். அந்த ஹோல் சின்னதாக தாங்க இருக்கணும். அது கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் அந்த திரியை நம்ம அதில் இன்சர்ட் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி வச்சு இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போது இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்து எண்ணெய் எடுத்துக்க போகிறோம். ஸோ எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், அப்படி இல்லைனா குக்கிங் ஆயில் கூட பயன்படுத்திக்கலாம், கிரவுண்ட்நட் ஆயில். ஸோ எதில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஃபர்ஸ்ட்டு இந்த திரியில் நம்ம இந்த மாதிரி தடவிடலாம். ஸோ திரி ஃபுல்லாகவே கொஞ்சம் நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம இந்த கிளாஸில் இப்படி வச்சுட போகிறோம். தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அதில் நம்ம இதில் வச்சிடலாம். மேலே கொஞ்சம் ஃப்ளோட் ஆகும். மீதம் இருக்க எண்ணெயை நம்ம இதில் ஊற்றிடலாம். 1 ஸ்பூன் அளவு தாங்க எண்ணெய் தேவைப்படும், நிறையலாம் தேவைப்படாது. 1 ஸ்பூன் அளவு எண்ணெயே போதும், அவ்வளோதாங்க. இப்போ இது நம்ம ஏற்றிடலாம். பாருங்கள், இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒருமே பெரிய வேலையே கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேலை தான். ஒரு 2 நிமிஷம் போதும் இதை ரெடி பண்ணுறதுக்கு. ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுவும் இப்போ தீபாவளி வரப்போகிற டைமில் தீபாவளி டெக்கரேஷன்ஸுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செமையாக இதை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணலாம் நம்மளுடைய வீட்டை. இதுவே நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். இதிலுமே கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் ஆட் பண்ணலாம். நம்மளுக்கு இதுவே கலராக வேணும், கலர் வாட்டர் கேண்டில்ஸாக வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த தண்ணியில் நம்ம அக்ரிலிக் பெயிண்ட் இருக்குது இல்லையா, ஸோ அக்ரிலிக் பெயிண்ட் இல்லை வாட்டர் கலர் கூட இருக்கும் இல்லையா, ஸோ அதை கூட நீங்கள் எடுத்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் அக்ரிலிக் பெயிண்ட் தான், பிங்க் கலர் பெயிண்ட் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். மற்றபடி அதே ப்ராசஸ் தான், டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம வச்சுட்டு இங்கே பாருங்கள், இது பிங்க் கலரில் இப்போ தெரியுது, பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பவுலில் இருக்க டிசைன் கீழே ரெஃப்ளெக்ட் ஆச்சு. அது நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல, அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் ரோஸ் மாதிரி இருக்குல்ல, இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரை நான் இதுக்குள்ளே வைக்கிறேன். இதுவுமே ஒரு டெக்கரேஷன்ஸ் ஐடியா தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எந்த மாதிரி வேணால் இதை டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இன்னும் பீட்ஸ் ஏதாவது இருந்தால் கூட உள்ளே போடலாம், இல்லை மேலே மிதக்கிறதுக்கு கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் வித்தியாசமாக பண்ணும்போது. ஸோ நம்ம இதையுமே ஏற்றிடலாம். இந்த ரோஸ் அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்னாலும் இது பார்க்குறதுக்கு அவ்வளோவே அழகாக இருக்குது. இது தீபாவளி டெக்கரேஷன்ஸ்க்கு மட்டும் சொல்ல முடியாதுங்க. நம்ம கேண்டில் லைட் டின்னருக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீட்லேயே சிம்பிளாக பண்ணுறதுக்கு கேண்டில் லைட் டின்னர் அப்போது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு இப்போ 3த்தையுமே சேர்த்து வச்சு காமிக்கிறேன். ரொம்பவே அழகாக வந்திருக்கு இல்லையா. எனக்கு 3மே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இருட்டில் பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருந்தது. நான் உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த பவுல்லேருந்து ரெஃப்ளெக்ட் ஆகுறது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே பிளெஸ்ட்.